வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பாலா அருஞ்சுவையகம். இன்றைக்கி நம்ம பாலா அருஞ்சுவையகத்தில் சம்பா கோதுமை ரவை கிச்சடி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதற்காக நான் 200 கிராம் அளவுக்கு கோதுமை ரவை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாய், ஒரு தக்காளி, அரை கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்காக கொஞ்சமாக கருவேப்பிலை, ஃபைனலாக போடுறதுக்காக கொஞ்சம் கொத்தமல்லி தலை, இஞ்சி பூண்டு நம்ம இடித்து சேர்க்கறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 5-6 முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனல் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுட்டு, கடாய் சூடானதுக்கப்புறமா நான் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கிறேன். நெய் சூடானதுக்கப்புறமா அதில் நம்ம எடுத்து வச்ச முந்திரி பருப்பு வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு பொன்னிறமாக வறுத்தா போதும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிறேங்க ஸ்டவ்வை. அதே நெய்யிலேயே நம்ம எடுத்து வச்ச கோதுமை ரவையும் கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். ரவை பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ரவை வறுத்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், கேரட் இதெல்லாம் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். கூடயே இஞ்சி பூண்டு நம்ம தட்டி வச்சாச்சு. இப்போ அடுத்து ஒரு பேன் வச்சுட்டு அதில் நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நெய்யே 2 ஸ்பூன் அளவுக்கே சேர்த்துக்கலாம். ரொம்பவே நல்ல டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ நெய் ஆயில் சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரு அரை பிரியாணி இலை நான் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் வெடிச்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயம் ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் பொன்னிறமாக வதங்கிட்டும். கூடவே பச்சை மிளகாயும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுறலாம். இப்போ கூட நம்ம எடுத்து வச்ச கருவேப்பிலை போட்டு ஆட் பண்ணி கிளறிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்கேன். போட்டுட்டு ஒரு 1 நிமிஷம் அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிளறி விடுங்க. இப்போ தக்காளி கட் பண்ணி வச்ச தக்காளி சேர்த்தாச்சு. தக்காளி போட்டுட்டும் அதை நல்லா கிளறி விட்டுக்கிறேங்க. இப்போ கூடவே கேரட் சேர்த்துக்கலாம். நீங்கள் இது கூட பீன்ஸு, பச்சை பட்டாணி இதெல்லாமே கூட ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. நம்ம எப்பயுமே இட்லி, தோசை அப்படின்னு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்லாம். இப்போ நான் இதுக்கு தேவையான அளவுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வாசனைக்காக கரம் மசாலா தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம 1 டம்ளர் சம்பா கோதுமை ரவை எடுத்திருந்தோம். அதனால் 1.5 டம்ளர் அளவுக்கு வாட்டர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா காய் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம கூடவே வறுத்து வச்ச சம்பா ரவை ஆட் பண்ணி நம்ம நல்லா கிச்சடி கிளறி விட்டுறலாம். இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கிளறுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கிச்சடி சூப்பராக ரெடி ஆகியாச்சு. ரொம்ப ஆரோக்கியமான கிச்சடி. வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சுவையாக இருக்கும். இன்றைக்கி நான் இதற்காக இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னி பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வறுத்து வச்ச அந்த முந்திரி பருப்பையும் கூடவே ஆட் பண்ணியாச்சு. ஃபைனலாக நம்ம எடுத்து வச்ச மல்லித்தலையை க்ரஷ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம அதையும் கூடவே ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். வாங்க இதுக்கு சைடிஷாக நம்ம தேங்காய் சட்னி பண்ணிடலாம். அதுக்காக நான் ஒரு முடி தேங்காய் எடுத்து அதை நான் துருவி வச்சுருந்தேன். ஒரு முடி தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் 3 பச்சை மிளகாய். நீங்கள் பச்சை மிளகாய் உங்களுடைய காரத்துக்கு ஏற்றபடி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 2 கூட சேர்த்துக்கலாம். காரம் அதிகமாக சாப்பிட்ருந்தா 4 மிளகாய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரே ஒரு பல் பூண்டு, பெரிய சைஸ் பூண்டு. கூடவே பார்த்திங்கன்னா நம்ம தாளிக்கிறப்ப சேர்க்குறதுக்காக கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கிறோம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கிறேங்க. ஒரு 4 மிளகு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா சட்னி கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம சின்னதாக தாளிக்கிறதுக்காக ஒரு சின்ன கடாய் வச்சுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். கூட கொஞ்சமாக கடுகு, அதுக்கப்புறமா உளுந்து ஆட் பண்ணுறேன். உளுந்து போட்டுட்டு கடுகு உளுந்து வெடிக்கட்டும். கொஞ்சமாக நம்ம ஜீரகம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கூட ஒரு வரமிளகாய் நான் கிள்ளி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு நீங்கள் லைட்டாக கிளறி விட்டுருங்க. இதை சட்னி கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தா சூப்பராக நமக்கு சம்பா கோதுமை ரவை கிச்சடி கூட தேங்காய் சட்னி சுவையாக சூப்பராக ரெடியாச்சு. நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்டு உடல் நலம் காப்போம். உங்கள் பாலா அருஞ்சுவையகம். நன்றி, வணக்கம்.